பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செமான்டிக்ஸ். செமான்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு லாங்குவேஜில் இருக்கிற வேர்டுக்கான மீனிங்கை நம்ம படிக்கிறது தான் செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபனட்டிக்ஸ் அண்ட் ஃபனாலஜி வந்து எப்படி சவுண்ட்ஸை வந்து டீல் பண்ணுதோ, அதே மாதிரி சின்டெக்ஸ் அப்படின்றது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை டீல் பண்ணுதோ, அதே மாதிரி செமான்டிக்ஸ் வந்துட்டு பர்டிகுலர் வேர்ட் ஆர் சென்டென்ஸுக்கான மீனிங்கை பற்றி படிக்கிறத செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா, ஒரு வேர்டோட மீனிங் அது எப்படி கிரியேட் பண்ணப்படுது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த செமான்டிக்ஸில் நம்ம படிக்கிறோம். ஸோ செமான்டிக்ஸ் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து கிரீக் வேர்டான செமான்டிகோஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேர்டில் இருந்து தான் வந்திருக்கு. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஆர் ஹேவிங் மீனிங். ஓகேவா? ஸோ இதை தான் அந்த கிரீக் வேர்டோட மீனிங். ஸோ செமான்டிக்ஸ் அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்னென்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மீனிங் இன் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஒரு லாங்குவேஜில் பர்டிகுலர் வேர்டுக்கோ இல்லை சென்டென்ஸ்க்கோ ஃப்ரேஸ்க்கோ நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை தான் செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லிங்விஸ்ட் ஜெஃப்ரி லீச் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செமான்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மீனிங் கம்யூனிகேட்டட் த்ரூ லாங்குவேஜ். ஸோ ஒரு மீனிங் வந்து லாங்குவேஜ் மூலமாக, நம்ம லாங்குவேஜ் அப்படின்றது வந்து மீனிங் தெரியாமல் நம்ம பேச முடியாது இல்லையா? நம்ம மீனிங் தெரியாமல் ஏதோ ஒரு வேர்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் பேசுகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி அந்த கான்வர்சேஷனே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும், ப்ராப்பராக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு வேர்டோட மீனிங் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்றத தாண்டி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நமக்கு மீனிங் தெரியுதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேர்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு லார்ஜர் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஃப்ரேசஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். அதை வந்து நம்ம மீனிங்கோட தெரிஞ்சுக்கிறது செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் செமான்டிக்ஸ். செமான்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ராடர் சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அதில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 5 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லெக்சிக்கல் செமான்டிக்ஸ். செமான்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் அ மீனிங் ஆஃப் அ வேர்ட் அப்படின்றத பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இந்த லெக்சிக்கல் செமான்டிக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்டுக்கான மீனிங் அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. செமான்டிக்ஸில் நம்ம மீனிங்ஸை தானே படிக்கிறோம். ஸோ ஒரே மீனிங் தரக்கூடிய பிளென்டி ஆஃப் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்குது இல்லையா? ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு லார்ஜ் அப்படின்ற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஹியூஜ் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம், பிக் அப்படின்ற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம படிக்கிறத லெக்சிக்கல் செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எந்த சென்டென்ஸில் என்ன வேர்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் செமான்டிக்ஸ். மீனிங் டிரைவ்ட் ஃப்ரம் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு வேர்ட்ஸை ஷஃபில் பண்ணுறது மூலமாக அதோட மீனிங்கை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம வேர்ட்ஸ் ஃபார்மேஷன்லேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதோட மீனிங் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது அந்த டாக் பைட்ஸ் த மேன் அப்படின்றது கரெக்ட் ஆர்டர். இதையே நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா த மேன் பைட்ஸ் தி டாக் அப்படின்னு ஆயிரும். நம்ம ஜஸ்ட் வேர்ட்ஸை மட்டும்தான் ஷஃபில் பண்ணியிருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்லி அந்த மீனிங்கே சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இதை பற்றி படிக்கிறதா சென்டென்ஸ் செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்மேட்டிக் மீனிங். இது என்ன அப்படின்னா மீனிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை கான்டெஸ்ட். இப்போ பிரேக் அ லெக் அப்படின்றது வந்து இது ஒரு நெகட்டிவ் வேர்ட் மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் இதுக்கான ஆக்சுவல் மீனிங் ஒரு தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நேரத்தில் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா குட் லக். ஸோ பிரேக் அ லெக் அப்படின்றது வந்து தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் குட் லக் அப்படின்றதான் மீனிங் இல்லையா? ஸோ அந்த கான்டெஸ்ட்டை பொறுத்து மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் ட்ரூத் கண்டிஷனல் செமான்டிக்ஸ். இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு கொஷின் நமக்கு கேட்கப்படுது, இல்லை ஒரு சென்டென்ஸ் யாராவது சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது ட்ரூத்தாக இருந்தால் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ரெய்னிங். யாராவது ஒருத்தங்க இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் காக்னேட்டிவ் செமான்டிக். இது என்ன அப்படின்னா ஹவு மீனிங் ரிலேட்டட் டு மென்டல் கான்செப்ட். சில இமோஷ்னலி சில வேல்யூஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெயின் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃப்ளட்டுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். இப்போ மெடிக்கல் ரிலேட்டடாக போனோம்னா நிறைய டிசீஸ் வருதுன்னா அதுக்கான காசு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கான மீனிங், அந்த காஸ், அந்த ரூட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாத்தையும் காக்னேட்டிவ் செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரிலேட்டடான கான்செப்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் ஆஃப் மீனிங். லெவல்ஸ் ஆஃப் மீனிங்னா என்னென்னா இந்த கான்செப்ட், இந்த செமான்டிக்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா
சில விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் சில டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ அதில் கண்டிப்பாக ஸ்லைட்லி ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ லெவல்ஸ் ஆஃப் மீனிங்னா என்னென்னா, கன்செப்சுவல் மீனிங் இது வந்து டெனோட்டேஷன் அப்படின்னும் சொல்லுவோம். இதில் வந்து பேசிக் டிக்ஷனரி மீனிங். இப்போது ஒரு வேர்டுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு எக்ஸாக்டாக எல்லாருக்கும் ஒரு மீனிங் தோணும் இல்லையா? அந்த மீனிங் தான் கன்செப்சுவல் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டாக் அப்படின்னா எஸ் அது வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோணும். அதுதான் கன்செப்சுவல் மீனிங். இதுவே அசோசியேட்டிவ் மீனிங் அப்படின்னா என்னென்னா, கனோட்டேஷன். இது வந்து எமோஷனல் ஆர் கல்ச்சுரல் அசோசியேஷன். இப்போ ஒரு வேர்டு வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் அது சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேர்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ ஹோம் அப்படின்றது நார்மலா அது ஒரு வீடு, நம்ம எல்லாம் இருக்கிற ஒரு இடம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம். இல்ல ஏதோ ஒரு பிளேஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அது வந்து வீடு மாதிரி எந்த ஒரு பில்டிங்குமே இருக்காது. பட் அந்த இடத்துல இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் ஹோம் அப்படின்னு சொல்றோம்னா, இமோஷ்னலி அந்த பிளேஸ் நமக்கு கனெக்டடாக இருக்குது. ஒரு வார்ம் அண்ட் சேஃப் ஃபீல் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இதுதான் ஒரு ஆக்சுவல் மீனிங்கை தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம வந்து சொல்கிறது. தென் சோஷியல் மீனிங்னா என்னென்னா, நம்மளோட லாங்குவேஜை பொறுத்து நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. சில பேர் பேசுகிற அந்த ஸ்லாங்கை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? ஒரு டேர்ம் ஒரு பொருளுக்கான ஒரு வேர்ட் அவங்க சொல்லும்போது, இந்த வேர்ட் இந்த ஊரில் தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பேசக்கூடிய வேர்டை வச்சு அந்த ஸ்பீக்கர் வந்து எங்கே உள்ளவங்க, அவங்களோட பிளேஸ் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் சோஷியல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அஃபெக்டிவ் மீனிங். அஃபெக்டிவ் மீனிங்னா என்னென்னா, ஸ்பீக்கர் ஃபீலிங் ஆர் ஆட்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் டே. இப்போது நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளோட ஆட்டிடியூட் அது தெரியுது இல்லையா? அந்த நேச்சர் பார்க்கும்போது நமக்கு நேச்சர் வந்து பிடிக்கும். அதனால் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இல்லை இந்த டே வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளுக்கு ஒரு விஷயத்த பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் இதை தான் அஃபெக்டிவ் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரிஃப்ளெக்டிவ் மீனிங். இது என்ன அப்படின்னா, வென் ஒன் சென்ஸ் ஆஃப் வேர்ட் evokes another. ஒரே வேர்ட் அதை வந்து ஆக்சுவல் மீனிங்காகவும் வைப்போம், ரிஃப்ளெக்டிவ் வேறு ஒரு வேர்டுக்கான மீனிங்காகவும் நம்ம வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேங்க் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம மணி வித்ட்ரா பண்ணுற ஒரு இடமாவும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரிவர் பேங்க்னு சொல்லுவோம். ரிவர் சைடில் இருக்கிறதையும் பேங்க்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரே வேர்டு ஆக்சுவல் மீனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி அதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீனிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் கொலகேட்டிவ் மீனிங் அப்படின்னா என்னென்னா, இது வந்து டிப்பிக்கலி அக்கம்பனி அ டேர்ம். அதாவது இதுவும் முன்னாடி உள்ளதுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரே வேர்ட் அதுக்கு 2 மீனிங் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு காஃபி அப்படின்ற வேர்டுக்கு இந்த ஸ்ட்ராங் அப்படின்ற வேர்டு வந்து ஒரு அசோசியேட்டட் வேர்டாக வருது இல்லையா? ஸ்ட்ராங் அப்படின்றது ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற மாதிரி காஃபி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்றது அதில் போட்டிருக்க அந்த காஃபியோட எஃபெக்ட், காஃபியோட கன்சிஸ்டன்சி அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை தான் கொலகேட்டிவ் மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு அசோசியேட் ஆகி வர்றது. தீமேட்டிக் மீனிங் அப்படின்னா என்னென்னா, மீனிங் கம்யூனிகேட்டட் பை த வே இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் டிஸ்கோர்ஸ். ஒரு டிஸ்கஷனில் இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறது தான் தீமேட்டிக் மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் ஜான் ஹூ எய்ட் த கேக். ஸோ ஜான் அப்படின்றவனோட ரோல் என்னது? அவன் வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ், நம்மளோட பேசுகிற பர்சன் அதை எப்படி அவங்க கன்வே பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விதங்களில் வேர்டோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறது தான் செமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் செமாண்டிக்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபார்மல் செமாண்டிக்ஸ் அண்ட் லெக்சிக்கல் செமாண்டிக்ஸ். ஃபார்மல் அப்படின்னா என்னென்னா, லாஜிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல்ஸ் மாடல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு மீனிங்கை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிடிகேட் லாஜிக் டு ஃபார்மலைஸ் த மீனிங் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை வந்து ஃபார்மலாக அதில் என்ன மீனிங் தருது அப்படின்றத லாஜிக் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது. ஓகேவா? ஒரு சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணுறோம், லாஜிக்கலி கிராமட்டிக்கல் வைஸ் அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஃபார்மல் செமாண்டிக்ஸ். செகண்ட் ஒன் லெக்சிக்கல் செமாண்டிக்ஸ்னால் என்னென்னா, இதில் வந்து வேர்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? மீனிங் ஆஃப் அ வேர்டு இருக்குது இல்லையா? அதோட ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ், லைக் அது சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு செமாண்டிக்ஸோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லெக்சிக்கல் செமாண்டிக்ஸ் இருக்குது இல்லையா? இதை வந்துட்டு இதுக்கு வேரியஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒவ்வொரு வேர்டோடையும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை எப்படிலாம் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சினானிம்ஸ். சினானிம்ஸ் அப்படின்றது என்னது? சிமிலர் மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஹாப்பி, ஜாய், பிக், லார்ஜ் இது எல்லாமே ஒரே மீனிங் தான். பட் சென்டென்ஸை பொறுத்து, அந்த பிளேஸை பொறுத்து ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ இது வந்து சினானிம்ஸ், சேமான மீனிங் மட்டும்தான் இருக்கும். ஆண்டனிம்ஸ் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் மீனிங் இருக்கும்.
ஹாட், கோல்டு, ஃபாஸ்ட், ஸ்லோ இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான மீனிங் இருக்கக்கூடியது ஆண்டனம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போனிம்ஸ்னா என்ன அப்படின்னா ஹைராரிக்கல் ரிலேஷன்ஷிப். இது வந்து ரோஸ் இஸ் அ டைப் ஆஃப் அ ஃப்ளார். இப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டு எடுக்கிறோம், அதுக்கான மீனிங் நமக்கு தெரியுது. அந்த திங்ஸ் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? கார் அப்படின்னா வெஹிக்கிள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வருது. கேட் அப்படின்னா அனிமல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து என்ன கேட்டகரிக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா? அதுதான் ஹைப்போனிம் அப்படின்னு சொல்கிறோம். தென் பாலிசமி. இது வந்து என்ன அப்படின்னா ஒன் வேர்ட் வித் மல்டிபிள் ரிலேட்டட் மீனிங். ஒரு வேர்டுக்கே மல்டிபிள் மீனிங் இருக்கும் இல்லையா? இப்போ பேங்க் எடுத்துக்கிறோம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ரிவர் பேங்க். இதே மாதிரி ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியில் இருக்கிற ஒரு பார்ட் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு லீடரை பார்த்து நம்ம ஹெட் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஹோமோனிம்ஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து அந்த வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட ஸ்பெல்லிங் அண்ட் சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங் வந்து கம்ப்ளீட்லி வேறு வேறு மாதிரி வரும். லைக் இப்போது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேட் அப்படின்றது சேம் ஸ்பெல்லிங் சேம் ப்ரொனன்சியேஷன், பட் அதோட வேர்ட் வந்து இடத்த பொறுத்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? பேட் அப்படின்ற அனிமலும் இருக்குது, பேட் அப்படின்னு கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற அந்த பேட்டும் இருக்குது. இந்த மாதிரி சேம் ஸ்பெல்லிங் சேம் சவுண்ட் இருக்கக்கூடிய வேர்ட் ஆனால் மல்டிபிள் மீனிங் தரக்கூடியதா ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து செமான்டிக்ஸோட ரிலேஷன்ஷிப் அண்ட் லெக்சிக்கல் செமான்டிக்ஸோட வேரியஸ் டைப்ஸ். இப்போது செமான்டிக்ஸ்க்கும் ப்ராக்மேட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா செமான்டிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் ப்ராக்மேட்டிக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா செமான்டிக்ஸ் அப்படின்றது எப்போவுமே லிட்ரல் மீனிங், ஒரு லாங்குவேஜில் லிட்ரல் மீனிங் என்னவோ அதை தான் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ப்ராக்மேட்டிக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட்டை பார்ப்பாங்க. எந்த இடம், யார் பேசுகிறா, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்ட் என்ன, சிச்சுவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ பாஸ் த சால்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து செமான்டிக்கலி நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு கொஷின், நம்மளோட எபிலிட்டியை செக் பண்ணுற மாதிரி, ஒன்றால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எபிலிட்டியை செக் பண்ணுற மாதிரியான கொஷின் அப்படின்னு செமான்டிக்கலி நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் ப்ராக்மேட்டிக்கலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பொலைட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ், அது கொஷின் சொல்கிறாங்க, இங்கே வந்து ரெக்வெஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செமான்டிக்ஸ். செமான்டிக்ஸ் வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ட், ஒரு லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் நம்ம வரும்போது இதுக்கு ஏன் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கம்யூனிகேஷன் ஒர்க்ஸ். நமக்கு ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சிருந்தா அதை எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ப்ராப்பராக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒருத்தங்க பேசுகிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செமான்டிக்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் செமான்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு டிக்ஷனரியை வந்து ப்ராப்பராக நம்மளால் மேக் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜை பற்றின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு அவுட்கம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு செமான்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆல்சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எவ்ரிவேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது இல்லையா? ஏஐ இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. அந்த மாதிரியான சமயத்தில் செமான்டிக்ஸ் தெரியாமல் நம்மளால் அதோட கம்யூனிகேட் பண்ணுறதோ இல்லை அதோட ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணுறதோ எதுவுமே நம்மளால் முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸில் வந்து செமான்டிக்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. தென் இட் கிளாரிஃபைஸ் ஆம்பிகுவிட்டிஸ் இன் லீகல், டெக்னிக்கல் அண்ட் அகாடமிக் லாங்குவேஜ். இப்போது நமக்கு ஒரு செமான்டிக் பற்றின கிளியரான ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் அது என்ன மாதிரி வேரி ஆகுது, அதோட மீனிங் என்ன, எந்த சென்டென்ஸில் என்ன வேர்ட் போடணும், இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பரான ஐடியா நமக்கு செமான்டிக்ஸ் பற்றி இருக்குதுன்னா ஆம்பிகுவிட்டிஸ், ஒரு வேர்டுக்கே மல்டிபிள் மீனிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, அது வந்து டெக்னிக்கல், அகாடமிக் எங்கே வேணால் இருக்கலாம், லாங்குவேஜ் பேரியர்ஸ் வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இட் அசிஸ்ட் இன் லாங்குவேஜ் டீச்சிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை டீச் பண்ணுறதுக்கும் இல்லை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கான டிஃப்ரென்சியேஷன் மீனிங் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த செமான்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் ரோல் ப்ளே பண்ணுது. லாங்குவேஜ் அப்படின்னாலே செமான்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கான மீனிங் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செமான்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் டீச்சிங். ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம டீச் பண்ணுறது, அதோட மீனிங், யூசேஜ் எல்லாத்தையும் பற்றி டீச் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சதுன்னா ப்ராப்பராக இன்னொரு லாங்குவேஜில் நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். தென் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ். இப்போ வந்து மெஷின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இல்லை சேட் போர்ட்ஸ், நிறைய ரோபோட்டிக் மெஷின்ஸ் எல்லாமே நிறைய வந்துடுச்சு இல்லையா? ஸோ அது எல்லாத்துலேயுமே முக்கியமாக இருக்கிறது இங்கிலீஷ். ஸோ அதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நமக்கு செமான்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஃபாரன்சிக் லிங்குவிஸ்டிக்ஸ். இப்போ லீகலி நிறைய விஷயங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணும்போது அதுலேயும் இங்கிலீஷ் தான் கொண்டு வராங்க இல்லையா? தமிழ்லையோ ஹிந்திலேயோ அவங்க வந்து டைப் பண்ணுறது இல்லை, இங்கிலீஷ் தான் எல்லாருக்கும் ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம போகும்போதும் அதுக்கு செமான்டிக்ஸ் வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஃபைனலி சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் ஸ்டடீஸ் ஹவு பீப்புள் அக்யூர் அண்ட் ப்ராசஸ் மீனிங்.
ஸோ பீப்புள் எப்படி அதை படிக்கிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த செமாண்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அதில் முக்கியமாக செமாண்டிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி சேலஞ்சஸ் இன் செமாண்டிக்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வருது அப்படின்னா, மீனிங்ஸ் கேன் சேஞ்ச் ஓவர் டைம். இப்போது ஒரு இடத்துல ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு வேர்டுக்கு இந்த மீனிங் தான் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்திருப்போம். பட் இப்போ வந்து அதுக்கான மீனிங் இது இல்லை, ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ லாங்குவேஜில் எப்போவுமே ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓல்டு ஸ்டைல் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தமிழில் கூட நிறைய வெர்ஷன்ஸில் நம்ம ஓல்டு புக்ஸ் எல்லாமே எடுத்தோன்னா அதில் நியூ எடிஷன்ஸ் வரும்போது லாங்குவேஜ் எல்லாமே கம்ப்ளீட்லி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ வேர்ட்ஸை வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக அவங்க கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டபிளாக அதை கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த செமாண்டிக்ஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் வேர்ட்ஸ் கேன் ஹாவ் மல்டிபிள் மீனிங். நம்ம செமாண்டிக்ஸ் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த வேர்டை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணுறோம். பட் அதை ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணவங்க இல்லை நாங்கள் இந்த வேர்டை தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மீனிங். அந்த வேர்டு வந்து அதில் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அதை க்ரியேட் பண்ணவங்க வேறு ஒரு வேர்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ செமாண்டிக்ஸில் வந்து மல்டிபிள் மீனிங் ஒரு வேர்டுக்கு இருக்கிறதுனால அது ஒரு ஆம்பிக்யூட்டியை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் கேன் அஃபெக்ட் இன்டர்பிரட்டேஷன். ஒரு டிஸ்கோர்ஸ் ஒன்றா உட்காந்து நிறைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து செமாண்டிக்ஸ் மீனிங்ஸ் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் அங்கே வந்து ஒரு குவாரல் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, தென் கான்டெஸ்ட் கேன் டிராஸ்டிக்கலி ஆல்டர் இன்டென்டட் மீனிங். இப்போ வந்து தேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு மூவி வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அவங்க ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்காக ஒரு மீனிங்கை சேஞ்ச் பண்ணி அவங்க வேறு ஏதாவது ஒன்று கன்வே பண்ண நினைப்பாங்க. பட் அதனால் ஓவராலாக அந்த மீனிங் மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ கான்டெஸ்ட்டாக கொண்டு வர்ற மீனிங் வந்து இன்டெப்த் மீனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த செமாண்டிக்ஸ் அப்படின்றது ஓவராலாக என்ன அப்படின்னா இந்த லிங்குவிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் டு கம்யூனிகேட். ஸோ கம்யூனிகேஷனுக்கு முக்கியமானது மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த செமாண்டிக்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எப்படி ஒரு வேர்டு வந்து அது ஒர்க் ஆகுது, அதோட மீனிங் என்ன, அதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும், அது வேரியஸ் பர்சனை பொறுத்து எப்படி டிஃபர் ஆகுது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் எவ்ரிடே கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். லாங்குவேஜ்லேயும் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.